ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்காக எதுவுமே செய்யலை. நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்ததெல்லாமே கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும்னு தானே நீ நினைக்கிற. இத்தனை நாளாக நீ அப்படி நினச்சிருந்தா இப்போதே அதை மாற்றிக்கோ. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அது நிச்சயமாக நீ நல்லா வாழ்கிறதுக்காகவும் உன் நன்மைக்காகவும் மட்டும்தான் இருக்குதுன்றத இப்போது ஒரு சிறு கதையின் மூலமாக உனக்கு விளக்கி சொல்கிறேன். ஆத்தங்கரையில் ஒரு மரம் இருந்துச்சான். அதில் ஒரு சின்ன குருவி வந்து நான் அந்த மரத்தோட கிளையில கூடு கட்டிக்கட்டுமான அந்த மரத்துக்கிட்ட கேட்டுச்சான். அந்த மரம் இல்லை, இங்கே நீ தங்கக்கூடாதுன்னு சொல்லி அது கூடு கட்டுறதுக்கு அந்த மரத்தில் கட்டுறதுக்கு அனுமதியே கொடுக்கல. என்னடா இது, இந்த மரம் நம்மளை அனுமதிக்கலையேன்னு அது கோவிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப பலத்த மழை பெய்யும் போது வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வரும்போது அந்த மரத்துக்கிட்ட அனுமதி கேட்டுச்சு இல்லையா தங்குறதுக்கு. அந்த மரம் அந்த வெள்ளத்தின் தண்ணியில் கீழே விழுந்து சாஞ்சு ஒடிஞ்சு போயிடுச்சு. அப்போ குருவி வந்து மறுநாள் வெள்ளம்லாம் வடைஞ்ச பிறகு, அன்னைக்கு நான் உன்கிட்ட தங்குறதுக்காக அனுமதி கேட்கும்போது ரொம்ப ஆணவத்தோடு என்னை மறுத்துட்ட, நான் இங்கே தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்னை நீ காயப்படுத்தினதுனால, என்னை நீ கஷ்டப்படுத்தினதுனால தான் இப்போ சாஞ்சு ஒடிஞ்சு போய் கிடக்கிறேன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த மரம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் ஏன் உன்னை தங்க அனுமதிக்கலைன்னு இப்போ நீ தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, நான் ரொம்ப பலவீனமாக ஆயிட்டேன்னு எனக்கே நல்லா தெரிஞ்சது. இந்த வருஷம் மழைக்கு நான் தாக்கு பிடிக்க மாட்டேன், கீழே சாஞ்சிருவேங்கிறதுனால தான் நீ என் மேலே கூடு கட்டிக்க நான் அனுமதிக்கலை. இப்போ மட்டும் நீ என் மேலே கூடு கட்டி இருந்தேனா இந்த தண்ணியில் நீயும் உன் குஞ்சுகளும் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு போயிருப்பீங்க. உன் நல்லதுக்காக தான் நான் சொன்னேன்னு சொல்லிச்சான். இப்போது புரியுதா? உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் கொடுக்கறதுக்கும் கொடுக்காம இருக்கிறதுக்கும் காரணம், அந்த குருவி கேட்டவுடனே இதை அனுமதிச்சிருந்தா அந்த குருவிக்கு எப்படி அது இழப்பாக இருந்திருக்குமோ அப்படி நீ உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை சந்திச்சிடக்கூடாது, எதையும் இழந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நீ என்கிட்ட கேட்ட சில விஷயங்களை நான் உனக்கு அனுமதிக்கலை. சில உண்மைகள் தாமதமாக வெளிவரும்போது தான் அதன் மதிப்பு உனக்கு புரிய வரும். இந்த சாயப்பா எல்லாத்தையுமே உன் நல்லதுக்காக மட்டும்தான் செஞ்சேன். நீ வருந்தாதே என் செல்லமே. எல்லாரையுமே மனிதனாக மனிதாபிமானத்தோட பார்க்க கற்றுக்கோ. அடுத்தவனை மனிதனாக மதிக்கிறதுக்கு பணம் தேவையில்லை. எல்லாரையும் மதிக்கக்கூடிய நல்ல குணம் இருந்தாலே போதுமல்லவா? நீர் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப கொதிச்சு போனாலும் எவ்வளோ சூடாக இருந்தாலுமே கூட அதை நிச்சயமாக நெருப்பை அணைக்க பயன்படுத்த முடியும். அந்த கொதிக்கிற நீரை வச்சு நெருப்பை அணைக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் தண்ணி அதோட பண்பிலிருந்து மாறுவதில்லை. அதே போலதான் எந்த சூழ்நிலையில என்ன நடந்தாலும் உன்னுடைய குணத்திலிருந்தும் நல்ல மனசுல இருந்தும் நீ மாறாம நீ செய்யக்கூடிய செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளையும் நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு செஞ்சு தருவேன். பல தடைகளை தாண்டி ஓடிக்கொண்டே இருக்கும்போது உன்னை விரும்பாத மனிதர்கள் உன்னை கீழே தள்ளி தாழ்த்தி பேசி உன் கவனத்தை சிதறடிக்கும் விதமாக ஏதாவது செய்யதான் செய்வாங்க. ஆனா நீ அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படக்கூடாது என் செல்லமே. பள்ளி, கல்லூரி, வேலை, பயணம், குடும்பம்னு எல்லாத்தையுமே கடந்து கடந்து பல வருஷங்கள் தான் நீங்க வாழ்றீங்க. ஆனா ஒரு நாள் உறக்கத்திலிருந்து கண் விழிச்சு பார்த்தா எதுவுமே நம்ம கையில இல்லையே. இத்தனை வருஷமா நம்ம என்னதான் சம்பாதிச்சோம், என்னதான் சேர்த்து வச்சோம். ஆரம்ப கட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்கு. அன்னைக்கு எப்படி கஷ்டப்பட்டோமோ அதே போல இன்னைக்கும் இதே கஷ்டமான சூழ்நிலையில தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோமா நினைச்சு வருத்தப்படாத. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ நினைச்சதை விட நிச்சயமாக உனக்கான நல்ல வாழ்க்கை அமையும். அதற்கேற்றார் போலதான் பல அற்புதமான மாற்றங்களை இன்று இரவே நான் செய்ய போறேன். மின்னல் வேகத்தில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ சற்றும் எதிர்பார்க்காதது எல்லாம் உனக்காக நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீனா அதற்கான தீர்வுகள் அதற்குள்ளே தான் இருக்கும். பென்சிலுக்கு பின்னால அதை அழிக்கக்கூடிய ரப்பர் இருப்பது போல உன்னுடைய பிரச்சனைகளுக்குள்ளும் நான் தீர்வுகளை வச்சிருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சினாலே அதை எப்படி சரி செய்யறதுன்னு உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். உன் மனசு எவ்வளோ கஷ்டங்களை தாங்குதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு தோள் கொடுக்கும் தோழனாய் இந்த சாயப்பா நான் வந்த பிறகு இனி நீ எதற்காகவும் கலங்காதே என் செல்லமே. நாளைக்கு நிச்சயமா உனக்காக நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம்
நல்லபடியாக நடக்க தான் போகுது. பல அவமானங்களையும் கஷ்டங்களையும் கடந்து ஜெயிப்பதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியமும் கிடையாது, உன்னால் முடியாத காரியமும் கிடையாது. நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். எந்த விஷயம் எப்படிப்பட்ட சூழலில் எது நடந்தாலும் சரி, நீ எப்போதுமே சரியாக கவனமாக இருந்துவிடு. எல்லாரும் செய்கிறாங்கன்றதுக்காக ஒரு தவறான விஷயம் சரியாகிடாது. அதே நேரத்தில் நீ ஒருத்தன் மட்டுமே சரியான விஷயத்தை செய்கிறங்கிறதுனால அது எப்போதுமே தவறுன்னும் அர்த்தம் ஆகிடாது என் செல்லமே. உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ போகும்போது சோர்வடைஞ்சிட்டினா கொஞ்சம் ஓய்வு எடுக்கணுமே தவிர இனிமே இதுக்காக முயற்சி செய்ய வேணான்னு எந்த முயற்சியையும் எந்த திட்டத்தையுமே பாதியில் விட்டுடாத. நிச்சயமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த சாயப்பா நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். முள்ளுங்கிறது செடியில் உயிரோடு இருந்தாலும் சரி, அல்லது முள் செத்து போய் கீழே சாலையில் கிடந்தாலும் சரி, அது அடுத்தவங்களை காயப்படுத்துவதை கைவிடாது. முள்ளோட குணம் குத்தி காயப்படுத்துவது தானே. அப்படி உயிரோடு இருந்தாலும் உயிரற்று இருந்தாலும் முட்கள் காயப்படுத்துவது போல மனிதர்களையும் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் அடுத்தவங்க மனசு காயப்படும்படி குத்தி காட்டி பேசத்தான் செய்வாங்க. அவர்களிடமிருந்து நீ சற்று விலகியே இருந்து விடு என் செல்லமே. எப்படியுமே உனக்குன்னு ஒரு காலம் வரும். நீ நினைச்சதையும் நீ ஆசைப்பட்டதையும் பெற்று அழகாக வாழக்கூடிய வாழ்க்கையும் உனக்கு நிச்சயமாக அமையும். பறவைகள் உணவுக்காக ஈ, எறும்பு, பூச்சி எல்லாத்தையும் சாப்பிடும். ஆனால் ஒரு நாள் அதே பறவை இறந்த பிறகு அந்த பறவையை எறும்புகளும் பூச்சியும் தின்னும் காலமும் நிச்சயமாக வந்தே தீரும் என்பதுதானே உண்மை. அப்படிதான் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பது போல எத்தனையோ பேர் நல்லா இருக்கத நீ வேடிக்கை பார்த்துருப்ப. நாளைக்கு நீயும் நல்ல நிலைமைக்கு வர்றத இந்த உலகமே வேடிக்கை பார்க்கும்படி உன்னை நான் உயர்த்தி பிடிப்பேன் என் செல்லமே. உடஞ்ச கண்ணாடியை நீ கண்ணில் போட்டு பார்த்தினா பார்க்குறது எல்லாமே விரிசல் விட்டது போலவும் உடஞ்சது போலவும் தான் தெரியும். அதே போல நமக்கு நல்லதே நடக்காது, நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுன்ற பயத்தோடு நீ வாழ்க்கையில் போராடினா ஏமாற்றம்தான் மிஞ்சும். உன்னால் ஜெயிக்க முடியாமல் போயிடும். எப்போதுமே என்னால் முடியும், எனக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்ட ஆரம்பிச்சினா நீ நினச்சதையெல்லாம் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துருவேன். உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் உடனே பலன் கிடைக்கலைனாலும் உன் கையில் இருக்கக்கூடிய படிப்பும் உழைப்பும் நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைக்குங்கிறத மறந்துடாத. இன்னைக்கு வேணும்னா உன் சூழ்நிலை கஷ்டமாக இருக்கலாம், வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீ மனசு வச்சினா உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் படிப்பும் தொடர்ந்து செய்யப்படும் போது உனக்கான வெற்றியை நீ பெறுவதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. வேரோடு பிடுங்குற வரைக்கும் வாழை மரம் வெட்ட வெட்ட மறுபடியும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் நீயும் தொடர்ந்து முயற்சி செய்ய செய்ய வாழ்க்கையில் உயர்ந்து வெற்றி பெறுவாய். எதுகெல்லாமே நீ வேண்டினவனே உடனே உனக்கு கொடுத்துட்டா உன்னால் அதை மொத்தமாக சுமக்க முடியாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றா உனக்கு தேவையானதை உரிய நேரத்தில் உன் கைகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே விரைவாக பயணம் செய்யணும்னு ஆசைப்படாத. ஏன்னா வேகமாக போகணும்னு ரொம்ப தூரம் நீ போயிட்டீன்னா திரும்பி வர்றதுக்கும் காலதாமதம் ஆகும் அல்லவா. சில விஷயங்களில் சில நேரங்களில் எல்லாத்தையுமே மெதுவாக கவனமாக சரியாக நிதானமாக யோசித்து செய்ய பழகு. அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் சரியாக இருக்கும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்.